100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அதுல பெண்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அது இல்லாத 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தினாங்களா? இப்ப 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. இது அந்த ஆட்சியுடைய லட்சணம். அந்த ஏழை மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பகரம் தான். அவர்கள் அந்த வேலை செய்த நாட்களுக்கு பணம் முழுமையா கிடைக்கல. அந்த மக்களுக்கு நாங்க போய் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சரை சந்திச்சு இது ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா அதுல அதிகமான முறைகேடு நடந்திருக்குது, அதனால நான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். நாங்க கேட்கிற கணக்கு முழுமையா கொடுக்கல, அதனால் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க முடியாமல் இருக்கிறோம். உரிய முறையில் அந்த கணக்கை கொடுத்தா அங்க நிதி விடுவிக்குன்னு சொன்ன உடனே நாங்க கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் ஏழை மக்கள், நீங்க அரசாங்கத்தை என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா ஏழை மக்கள் தினந்தோறும் வேலை செஞ்சு அவர்கள் அந்த பணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. உடனே தமிழ்நாட்டுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு உடனடியாக அவருடைய ஊதியம் கிடைக்க நீங்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க 2999 கோடி அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதையும் கேட்டு பெற முடியாத ஒரு அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம். எப்ப பார்த்தாலும் 39 பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சீங்க? எதுவுமே இல்லை.